எனக்கு ஏழை ஜாதி உடையார் அனுபவம் இருக்கு. உடையார்னு பேரை வச்சுட்டோம். யாரை வேணாலும் இங்கே கூட்டு மந்திரி இருந்தெல்லாம் அவங்க இங்கே வச்சாடுறான்னு பேசிட்டோம். இன்னொரு சீனில் என்ன பண்ணியிருக்கோம், விஜயகாந்த் நீ நாட்டுக்கு பாடுபட போறியா, காமராஜரவே நாடுறா அப்படின்லாம் அதான் பேசிட்டு இது நான் உருவாக்குன அரசாங்கம்டா அப்படின்லாம் பேசியிருப்பாரு. இப்போ படம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பயங்காட்டினாங்க. உடையாரப்ப பவர்ஃபுல் மேன், உடையாருக்கு நாளைக்கு தெரிஞ்சுன்னா சிக்கலாயிருமே அப்படிங்கிற மாதிரி பயம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு உடையார் படம் பார்க்க கூப்பிட்டோம். ரிலீஸ்க்கு முன்னால் ஃபேமிலியோடு வந்துட்டார். வந்து உட்காந்து படம் நான் ராவுத்தர் விஜயகாந்த் போகிறோம். படம் முடிஞ்சு வெளியே வந்து இப்படி நிற்கிறாரு. நாங்கள் இப்படி ஓரத்தில் நிற்கிறோம், ஃபேமிலியெலாம் இப்படி நிற்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கேப் கழிச்சு போய் சைலண்டாக, ஐயா படம் எப்படியா இருக்கு விஜயகாந்த்? அவர் யார் டைரக்டரு அப்படின்னாரு. என்னை கூப்பிட்டாங்க. போனேன். வணக்கம், காலையில் 10 மணிக்கு வீட்டுக்கு வாங்கன்ட்டார். இவங்களுக்குன்னா ஒன்றும் ஓடலை, என்ன நடக்க போதையோ நடக்க. அப்போ உடையாரை பற்றி ஒரு தாக்கலாக இருக்கும், நீங்கள் கேள்விப்படாத இல்லை. அவர் பவர்ஃபுல் மனிதன். எனக்கு எப்படி தூக்கம் வந்திருக்குமா? தூக்கம் வந்திருக்காது. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படாமல் தான் நம்ம எழுதுகிறோம். மறுநாள் காலைல போகிறேன், டீ கொடுக்குறாங்க. வர்றாரு. வந்ததுமே பார்க்க எளிமையாக தான் இருப்பார். வந்து உட்கார்ந்தார். உட்காந்து நல்லா பண்ணியிருக்கேன், நல்லா எழுதியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்டாரா. அப்பா அந்த தெவ்வ விழுந்துச்சு. நீ இந்த ஒரு டைலாக் மட்டும் மாத்துறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்? இது நான் உருவாக்குன அரசாங்கம் இருக்கு, அதை மட்டும் மாத்திரு அப்படின்னு. இது இந்த அரசாங்கம் உருவாகிறதுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை சொன்னார். நாங்கள் அதை மாற்றலை.